பிரதமர் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு நேரம் கேட்டிருந்தாரு, கொடுக்கப்படல. அப்ப ரொம்ப அவர் மனது வருத்தப்பட்டிருந்தார். நான் சுயமரியாதைக்காரன், இந்த கூட்டணிக்குள்ள எனக்கு மரியாதை இல்லை, அதனால வெளியேறேன் அப்படின்னு சொல்லி வெளியேறினார். இப்போ அமித்ஷா அழைத்திருக்கிறாருன்னு அவர் போய் சந்திச்சுட்டு வராரு. திருப்பி தனி கட்சி எல்லாம் இல்ல, நாங்க இணைவு குறித்து பேசணும் அப்படின்றாரு. இப்போ ஓபிஎஸ் உடைய நிலைப்பாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு ஆசிலேஷனா, ஒரு அலைப்பாய்கிறாரா அவரு? மிக நிதானமாகவும் பொறுமையாகவும் அவர் ஒரு காய் நகர்த்துதலில் வியூகம் வகுப்புவதில் ஈடுபடுகிறார் என்று தான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு தனி மனிதனுடைய தன்மானத்தை விடவும் ஒரு இயக்கம் பெரிது. அந்த இயக்கத்தில் தன்னை பின்பற்றி வருகிற பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம். இதை கருதி தான் ஒரு தலைவன் பயணிக்க முடியும். சரி, எதை நோக்கி நகர்றாரு? அதுதான் சொல்ல வரேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த வாரத்தில் நடந்த அந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலையும் சரி, அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி, ஒருபோதும் தனி கட்சி ஆரம்பிப்புன்னு சொல்லலை. சகோதரர் சொன்ன மாதிரி அதைத்தான் அவரும் சொல்றார். நான் சொல்லலை, நான் ஒருபோதும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அந்த குழு என்பது இனி கழகமாக மாறும் அப்படின்னு. அந்த கழகமாக மாறும் என்பதற்கு நம்ம எல்லோருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு தான் இதுவரைக்கும் நடத்துனாங்க. இப்போது இந்த கழகம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம். அனைத்து இந்தியா வந்துருச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி இப்போது பயணிக்கிற இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பதும் திரு ஓபிஎஸ் அணிக்கு வந்துருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் அங்கே பேசிய திரு குன்னம் ராமச்சந்திரன், முன்னாள் எம்எல்ஏ, வைத்திலிங்கம், இவங்க தான் சொன்னாங்க, காலமெல்லாம் ரெட்டலையில் போட்டி போட்டு வெற்றி பெற்று திமுக ஆட்சியை அகற்றி வந்தோம், அந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்து போராடுகிறோம், அதற்கு இடையூறாக தடையாக திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருப்பாரே ஆனால் நாம தனி கழகம் தொடங்கி கூட 234 தொகுதிகளிலுமே நம்ம போட்டியிடலாங்கிற கருத்தை கூட அவங்க வலியுறுத்தினாங்க. அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படி பண்ண வச்சிடாதீங்கன்னு பேசினாங்க. அப்ப என்ன அந்த பாவ செயலுக்கு உட்படுத்தாதீர்கள் சொன்னாரு. நீங்கள் திருந்த வேண்டும், ஒரு சர்வாதிகார போக்கில் தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடாது, அது கட்சியினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத வலிமையாக தெரிவித்தார். இப்போ நம்ம அமித்ஷா சந்திப்புக்கு வந்துடும். திரு அமித்ஷா அவர்கள் அவர் இங்கே சந்திக்காதது, தன்னை சந்திக்காதது வருத்தம்னு ஒரு பதிவு சொன்னார். அடுத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்காதது என் தன்மானத்திற்கு இழுக்குன்னு வெளியில் வந்துட்டார். அப்போ நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி தன்னுடைய அந்த தன்மானத்தை விடவும் இயக்கம், கட்சி, நாம் கட்டமைத்து கொண்டு போகிற இந்த இயக்கம் முக்கியம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இங்கே வந்தாங்க மேலிட பிரதிநிதிகள், பாஜக பிரதிநிதிகள், பிஎல் சந்தோஷ், இன்னொரு ஜட்டாவா உதிஷாக்கார், ஆமாம், அவங்களாம் சந்தித்து பேசி மீடியேட்டர் மூலமாக நீங்கள் வாங்க டெல்லிக்குன்ன போது அமித்ஷாவுடைய சந்திப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே நான் வருவேன் அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறார். சந்திச்சுட்டு வெளியில் வந்த உடனே இந்த விஷயத்த சொல்கிறார். அப்போ அமித்ஷாவுடைய மனப்போக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் பேரவை கூட்டம் நடக்கிற போது திரு எடப்பாடியை டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு உடன்பாடு வச்சாங்கல்ல, என்டிஏ உடன்பாடு வச்சாங்க. அந்த தகவலை திரு எடப்பாடி டெல்லியிலையும் சொல்லலை, இங்கே சென்னை அமித்ஷா தான் சொன்னார். ஒரு வாரம் பார்த்துட்டு திரும்ப சென்னையில் அவர் தான் அறிவிக்கிறார். அப்போது அவர் நடத்தப்பட்ட விதம், திரு அமித்ஷா நடத்தப்பட்ட விதம், அந்த ஸ்டார் ஹோட்டலில் அவரை காக்க வச்சு தாமதித்து சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு அமித்ஷாவுக்கே அழுத்தம் கொடுத்து இவர் தாமதப்படுத்தி வந்தது என்கிற அந்த நிலைப்பாடும், டைம் கொடுத்து போர்டை மாற்ற சொல்லி நிர்வாகிகள் மாற்ற சில விஷயங்கள்லாம் பேசிட்டு தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய வீட்டுக்கு இரவு விருந்து போன போது கூட இந்த வாசலில் அழைத்து செல்லுகிற அந்த பண்பாடு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வு இருந்தது. சரி, இப்போ அமித்ஷா அதிருப்தி. நிச்சயமாக நீங்க ஒரு இந்த தேசிய அளவில் என்டிஏ முகமாக இருக்கிறவர், கிட்டத்தட்ட ஒரு 20-28 மாநிலத்தில் அரசியலை, பாஜகவினுடைய அரசியலை பார்க்கிற ஒருவர், அவருக்கு தன்னான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதை தாண்டி நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன வகையில் திரு அண்ணாமலையை வெளியேற்றிட்டு நயனா நாகேந்திரன் போட்டாச்சு. நயனா நாகேந்திரன் முக்குளத்தோர் முகமாக அறியப்படுவாரானா திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் அந்த அளவிற்கு அவர் அறிமுகமாக மாட்டார், முக்குளத்தோர் மத்தியில் செல்வாக்கு பெற மாட்டார். அதுதான் கள யதார்த்தம். அப்போ அவரை தலைவராக கொண்டு வரணுங்கிற அந்த எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஓகே, அமித்ஷா அதிருப்தியில் இருக்கிறாரு, முக்குளத்தூர் வாக்கள், அதெல்லாம் சரி.
இபிஎஸ் அவர்களுடைய ரெண்டே டிமாண்ட் என்னவா இருந்ததுன்னா, ஒண்ணு அண்ணாமலை அவர்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்னு உட்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா தலையிடாது, இது உட்கட்சி விவகாரம் அப்படின்றதா அவருடைய டிமாண்டா இருந்தது. இப்ப வந்து இதுக்கு அமித்ஷா நெருக்கடி கொடுப்பாரு. 15ஆம் தேதிக்குள்ள எப்படி சேருவாங்க? இணைவு இல்லைன்னு சொல்லப்படுது. ஓகே, 15ஆம் தேதி இப்ப இபிஎஸ் அதுக்குள்ள என்ன முடிவு? 15ஆம் தேதி இல்ல, 15 நிமிடத்துல முடிவெடுத்தா அடுத்து வந்து சந்திச்சுட்டு போலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சகோதரி. நீங்க இல்ல, நான் தான் கேக்குறேன், இபிஎஸ்க்கு அந்த மனம் எப்படி வரும்னு நான் கேக்குறேன். இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்தணும், அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தணும், அதுதானே நோக்கம். பாரதிய ஜனதா ஒருவேளை ஒப்புக்கல, இப்ப இபிஎஸ் ஒப்புக்கலன்னு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த நகர்வு என்ன சார்? இல்ல, தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பார். 2026 அந்த மே மாதம் தேர்தல் வரைக்குமே இந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிணைவோம் இதே நிலைப்பாட்டில் தொடர்வார். கடைசி கட்டத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது இந்த 15லே சொல்லிடுவார். அவர் சொன்னார்ல, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வகையில் தொண்டர்கள் தன்னை நம்பியிருக்கிற நிர்வாகிகளுடைய நம்பிக்கைக்கு பாதகம் ஏற்படாமல் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அதிரடி முடிவை அறிவிப்பேன். அதுலதான் நாம பார்க்கணும். நீங்க திராவிட ஆய்வாளராக இருக்கிறீர்கள், நீங்க எல்லா சோர்ஸும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும், அந்த அடிப்படையில கேட்கிறேன். 15ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியாகும். இணைவை பத்தி அமித்ஷா கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இணைவதற்கு இபிஎஸ் சம்மதிக்கலன்னு, அவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர், நம்ம என்னதான் தார்மீகமா உரிமை கொண்டாடினாலும் பொதுச் செயலாளர் அவர் தான். அவர் ஒத்துக்கல அப்படின்னா, இணைப்பு இல்லை அப்படின்னா 15ஆம் தேதி என்ன அறிவிப்பு? 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி திரு அமித்ஷா சென்னை வருவதாக ஒரு தகவல் இருக்கு. இங்கு வந்து அவர் யாரையெல்லாம் சந்திக்கிறார், எந்த விதமான முடிவை நோக்கி அவர் செல்லுகிறார் என்பதை பொறுத்து 15ல் அந்த முடிவு இருக்கும். நம்ம 15 வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும். நான் குறிப்பாக சொல்றது அதுதான். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அதே எண்ணமும் உணர்வும் தான் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது என்று கருதுவோம். இருந்தால் நிச்சயமா நீங்க ஒரு சாதாரணமாக ஓபிஎஸ் தனி மனிதன் பின்னாடி யாரும் இல்லைங்கிறாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணுறேன். இந்த விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணுறேன். தேனி மாவட்டத்தில் மரியாதைக்குரிய புரட்சியர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த நிர்வாகி நகரம் ஒன்றியம் கிளை இருந்தாங்களே, 70% பேர் அவர் பின்னாடி இருக்கிறாங்க. ராமநாதபுரம், சிவகங்கை, தென் மாவட்டங்களில் 30லிருந்து 40% பேர் காலமெல்லாம் ஓபிஎஸ் வந்து அவ்வளவு தேவைப்படுகிறாரா? ஏன் ஓபிஎஸ் இவ்வளவு தேவைப்படுகிறார்? அவர்கிட்ட இருக்கிற முக்குளத்தூர் வாக்கு வங்கி, அதனால அது அமித்ஷா பாஜக உணர்ந்திருக்கிறார்களா? அதனாலதான் திருப்பி கூப்பிட்டு டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை வெளியில போயிடக்கூடாது, செங்கோட்டன் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்ல, கால சூழல் வந்து இன்னைக்கு வந்து சிறு கட்சிகளுக்கான மதிப்பீடையே உயர்த்தி இருக்குல்ல. இன்னைக்கு வந்து விஜய் போன்ற புதிய வரவுகள் வர்றதுனால உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் கரெக்டான முறையில் அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மெனக்கடல் இருக்கு. அதைத்தான் அமித்ஷா அவர்கள், நீங்க போன தடவை பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் அமமுகவால் அதிமுக தோத்தாங்க. இந்த தடவை ஓபிஎஸ் அதே மாதிரி ஒரு ஆட்ட குலைப்பரா மாறிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய அக்கறையில பாஜக இதை களமாடுறாங்க அப்படின்னு தான் பார்க்க.